நான் பொண்ணோட தங்கச்சி. நான் பொண்ணோட கசின், செகண்ட் கசின் அண்ட் ஃபேவரட் கசின் டூ. மோனிஷா வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பொண்ணு அண்ட் ரொம்ப கேரிங், அமைதியும் கூட. அண்ட் அவளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட வந்து எதனாலும் விட்டு கொடுத்து போயிடுவா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அண்ட் நெக்ஸ்ட்டு இவர் தருண் மாமா பற்றி சொல்லணும்னா, இந்த மேரேஜ் வந்து ஒரு ப்ராப்பர் அரேஞ்ச் மேரேஜ் செட்டப் தான். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவளுக்கு வந்து இதில் இன்ட்ரெஸ்டே இல்லை. எப்படி ஒரு எப்படி ஓகே சொன்னாலும் சேஞ்ச் ஆச்சு. அதுல வந்து எல்லாமே ஃபைனலைஸ் ஆகி இப்போ இன்னைக்கு நாங்க நினைச்சோம் ஃபர்ஸ்ட் வந்து அவ நோன் தான் சொல்லுவா அப்படின்ட்டு. 2-3 days கழிச்சு அப்படியே டிராஸ்டிக் சேஞ்ச், இவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஆல் த ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. ஸோ அதுக்காக எல்லாருமே வந்து ப்ரே பண்ணிக்கிட்டாங்க ஓகே சொல்லணும் அப்படின்ட்டு. ஜஸ்ட் பிகாஸ் தருண் அண்ணா வந்து எல்லாருக்கும் அவ்வளோ பிடிச்சிருந்தது. அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வெட்டிங்க்கு முன்னாடி இருந்த மோனிஷாவோட ஃபேஸ்க்கு வந்து அந்த டிரான்சிஷன் வந்து பயங்கரம். அவளோட மொத்த ஹாப்பினஸுமே வந்து இந்த 3 monthsல அவ வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணா. இந்த 3 monthsல தான் இதுதான் மோனிஷாக்கு இன்னொரு சைடு இருக்குங்கிறத வந்து அது ஆப்வியஸா தெரிஞ்சது. அவ்வளோ ஹாப்பியா இருந்தா. அவங்க 2 பேருமே சேர்ந்து இருந்து பார்க்கறப்போ எக்ஸாக்ட் சேம் தான். கண்டிப்பா அவங்க 2 பேரும் ரொம்ப கம்பேட்டபிளான பார்ட்னர்ஸ் தான். and most romantic couple too. ஆமா, கியூட்டா இருந்துச்சு. எல்லா வீடியோஸுமே அவ்வளோ அழகா இருந்தது. ஸோ ஏன்னா எங்க கசின் நடக்கிற ஃபர்ஸ்ட் மேரேஜ் எங்க செட் ஆனது. எங்க 3 பேருக்கு ஃபர்ஸ்ட் தாட் என்னன்னா, ஓ இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த 3 நாட் போட்டோடனே அவ்வளோதான் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ 3 பேருமே இதுதான் ஃபர்ஸ்ட் மேரேஜ். ரொம்ப கிட்ட இருந்து அதை விட்னஸ் பண்ணது. ஸோ அதில் வந்து அதுவும் மோனிஷாவோடது ஃபஸ்ட்டு நாங்கள் விட்னஸ் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து we are extremely happy and super happy. எனக்கு அந்த மூமெண்ட் வந்து எக்ஸ்பிரஸ் எப்படி பண்ணுறதுனே தெரியல. ஒரு மாதிரி எமோஷனலாகவும் இருந்துச்சு, ஹாப்பியாகவும் இருந்துச்சு. ஒரு மாதிரி சேஃபர், இப்போ ஒரு சேஃபர் சைட்லேருந்து இன்னொரு சேஃபர் சைட் தான் போகிறா அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. எஸ், அதுவும் ரொம்ப இண்டிபெண்டன்ஸ். ஸோ வீணோ அவளை எதுனாலும் வந்து அவள் பார்த்துக்குவா. நம்ம போய் இதை பண்ணு இதை செய்யணும் அவளை கைட் பண்ணணும்னு இல்லை. ஷீ நியூ எவ்ரிதிங். ஸோ அவள் வந்து அவ்வளோ அழகாக அவள் லைஃப்பை லீட் பண்ணுவாங்கிறது we know that. தருண் மாமாக்கே ஒரு கிஃப்ட். டோட்டலா 5 பேர் இல்லை, இவங்க 3 பேர் சிப்லிங்ஸா? 3 பேர். அவங்க இன்க்ளூட் தம்பி செல்லம்மா. ஆப்வியஸ்லி இவ தான். ஏன்னா இவ ரொம்ப அமைதியா இருப்பா, எது சொன்னாலும் சரின்னு சொல்லுவா. நாங்கெல்லாம் துடுக்கா இருப்போம், ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்போம். ஆனா அவ அப்படி இல்லை. அதனால ஃபர்ஸ்ட் சைல்டு கூட, அதனால அவ ரொம்ப பேம்பர்டா, என்னதான் ஈக்குவலாவே இருந்தாலும் ஒரு சாஃப்ட் கார்னர் அவ மேல எல்லாருக்குமே இருக்கு, இன்க்ளூடிங் அஸ். 24-25 இதுக்கப்புறம் இருக்கும். நான் என்னென்ன சொல்ல இன்னைக்கு அவங்க இன்னொருத்தரோட வைஃப் இன்னொரு ஃபேமிலிக்குள்ள போறாங்க. ஸோ அந்த ஆக்சுவலி இப்போ எனக்கு அது டிஃப்ரெண்டா தெரியல. ஸ்டார்டிங்ல ரொம்ப பொசசிவா இருந்துச்சு, என்னால் அது ஏற்றுக்கவே முடியல. சீரியஸாக சொல்லணும், இதுக்காக சண்டே வந்துச்சு. பட் ஆனால் இப்போ வந்து நல்லா புரிஞ்சுக்கிற மெச்சூரிட்டி வந்துருச்சு. என்னதான் இருந்தாலும் என்ன யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது, அவரையும் யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ வி ஆர் யூனிக். ஸோ இதே மாதிரியே என் கூட எப்பயுமே இரு, அவ்வளோதான். அவன்கிட்ட எல்லாமே நான் அவகிட்ட ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக தான் இருந்திருக்கேன் ஸோ ஃபார். ஸோ அதனால் எதுவுமே நான் இது வரைக்கும் சொல்லாதது அந்த மாதிரி எதுவும் இல்லை. இப்போ இருக்க பாண்டு இன்னும் ஸ்ட்ராங்கராக தான் இருக்கணும் அப்படின்னு நான் அவன்கிட்ட கேட்பேன். இன்டெலிஜென்ட். அந்த வீடியோல பார்த்தேன், நீங்க போய் சொன்னா மாட்டிக்குவீங்கன்னு. சேம் கோஸ் வித் ஹர். ஈஸியா கண்டுபிடிப்பா, அழகா கண்டுபிடிப்பா. ரொம்ப ஷார்ப். அவளை வந்து ஏதோ சென்சிட்டிவான விஷயத்துல அவகிட்ட மாட்டிக்கிட்டீங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸ். சைலண்டா இருந்தே உங்களை வந்து ஹர்ட் பண்ணுவா. பேச மாட்டா. அதுதான் நம்மளுக்கு இன்னும் ஹர்ட் ஆகும். என்னன்னா விஷயமே சொல்ல மாட்டா. அதை நம்ம வந்து அவ மைண்டுல என்ன இருக்குன்னு நம்ம யோசிச்சு கண்டுபிடிக்கணும். ஓ இதுக்காக தான் இப்போ அவள் கோவமாக இருக்கா, இதுக்காக தான் அவள் ஹாப்பியாக இருப்பான். அவ்வளோ எக்ஸ்பிரசிவ் கிடையாது, பட் ரொம்ப எமோஷ்னல் அண்ட் ரொம்ப கேரிங். இன்னொரு ஹிண்ட், இன்கேஸ் ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா, டேக் இட் ஈஸி மாதிரி அவளை விட்டுட்டா அவளுக்கு அது பிடிக்காது. போய் அவளை வந்து பாசிஃபை பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா அவளுக்கு உங்களை வந்து இன்னொரு படி மேலே பிடிக்கும். இல்லைன்னா அவள் அதை நினச்சி ஃபீல் பண்ணுவா, என்ன ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்கல அப்படின்னு. ஸோ அது உங்களுக்கான ஹிண்ட். அதை ஃபீல் பண்ணணும் உங்ககிட்ட சொல்ல மாட்டான். ஆமாம், என்கிட்ட தான் சொல்லுவான். ஆமாம், அப்புறம் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்பீங்க, தான் சொன்னாலாம். நாங்கள்
மட்டும் எப்படி விஷ் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி மேரிட் லைஃப். நம்பவே முடியல கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு. வாழ்த்துக்கள் அவ்வளோதான். ஆமாம், வாழ்த்துக்கள். ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்கண்ணா. ஒன்று சொல்லணுன்னா, இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் இருக்க இன்ஃப்ளூயன்ஸ் தான் இது. 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கிறதோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ஈஸியாக 2 பேராலையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அண்ட் இன்னொன்று வந்து நிறைய சண்டை போட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து யார் எதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சி ஒரு மாதிரி பேலன்ஸ்டாக லைஃப் போகும். அண்ட் அகைன் ஹாப்பியாக ஜாலியாக மஜாவாக இருங்க. ரொம்ப சீரியஸாலாம் எதுவும் எடுத்துக்காதீங்க. அவ்வளோதான். ஹாய், தருண் மோனிஷா. உங்களுக்காக ஒரு சின்ன டாக்குமெண்ட்ரி நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி அவுட்கம் வரும்னு எங்களுக்கு தெரியாது, பார்ப்போம். லட்சி இது வந்து தருணோட அக்கா, தருணோட மச்சான், நான் இன்னொரு மச்சான், நான் லாஸ்ட்டு மச்சான். நான் தருணோட கசின். நான் தருணோட தங்கச்சி. நானும் தருணோட கசின். நான் தான் ஃபர்ஸ்ட் கசின். என்னோட ஒய்ஃப் இவங்க இலக்கியா. நான் அண்ணாவோட குட்டி தங்கச்சி. பரவாயில்ல, எடிட்டில் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைனா. அடுத்து சரி, தருணை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்ச ஆள் வந்து இங்கே எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2 பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட இருந்தே ஆரம்பிக்கலாம். சொல்லுங்கள். தருண் வந்து ஆரம்பிங்க. கூவாலேருந்து ஆரம்பிங்க. கூவால இருந்தா எனக்கும் தருணுக்கும் 1.5 வயசு வித்தியாசம். அவனும் நானும் நிறைய வந்து என்னை வந்து இம்சை பண்ணி என்னை தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பான். அதனால டக்குன்னு நான் அழுதுருவேன், சண்டை போடுவேன். அதனால பெரியவங்ககிட்ட திட்டு வாங்குவான். அப்புறமேட்டு அவங்க சொல்லி என்கிட்ட கொஞ்சம் வந்து அப்புறமேட்டு என்கிட்ட சாஃப்டாக தான் பேசுவான், கரெக்டாக தான் பழகுவான். அதே மாதிரி ஜாலியாக இருப்பான். எப்பயுமே வந்து சிரிச்ச முகமாக இருப்பான். எந்த டென்ஷனான சுச்சுவேஷனாக இருந்தாலும் யார் என்ன சொன்னாலும் அதை புரிஞ்சுக்குவான். அதுக்கு மேலே வந்து ரொம்ப இது அவங்கள இப்படி தான் அப்படி தான் எதுவும் சொல்ல மாட்டான். யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே வந்து அதை கவனிச்சுக்குவான். மன்னனை பற்றி சொல்லுங்க. மன்னனுக்காக நேற்று டான்ஸ் அங்கே பார்த்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கும். தருண் அங்கே நிற்கிறான், என்ன சொல்லுவா உனக்கு? உன தருண் எப்படி என்ன சொல்லுவான்? அந்த மாதிரி பேசவே மாட்டேங்கிறேன்னு சொல்லுவான். ஆமாம், நான் எப்பயும் பேச மாட்டேங்கிறேன்னு தான் சொல்லுவாங்க. இப்பயும் அப்படி தான் இருக்கேன். இனிமேல் ட்ரை பண்ணுறேன் பேச. சரி, நான் வந்துட்டு தருணோட கசின். எங்கள் 2 பேருக்கும் வந்துட்டு பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. 4 மாதம் தான் டிஃப்ரென்ஸு. சேம் ஏஜ் குரூப் தான். எங்களுக்கு தெரிஞ்ச தருண் பொறுத்தவரையிலும் ரொம்ப வந்துட்டு சின்ன வயசுலலாம் ரொம்ப அரகண்ட்டாக இருப்பான். ஆனால் இப்போ வந்துட்டு அப்படியே மாறி இருக்கான். எல்லாருக்கும் வந்துட்டு ரொம்ப பொறுமையாக வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறான். இவனும் மோனிஷாவும் இப்படி வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்கன்னு நாங்கள் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணல. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட இவங்களோட லவ் வந்துட்டு அதிகமாக தான் இருக்குது. இது லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜாங்கிற அளவுக்கு டவுட்ஃபுல்லாங்கிற மாதிரி தான் இருந்துகிட்ருக்காங்க. அண்ட் இவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிருக்கு. பார்க்க, மீட் பண்ண, பேச. சீக்ரெட்டாக இருக்கிறதெல்லாம் இப்போ வெளியே விட்டுட்டோம். சரி, அதுக்கப்புறம் வேறு என்ன? பெஸ்ட் விஷஸ். அண்ட் மோனிஷா வந்துட்டு இங்கே வந்தாலுமே இப்போ நாங்கள் எப்படி வந்துட்டு கேஷுவலாக இருக்கோமோ அதே மாதிரி தான் உங்கள் வீடு எப்படியோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். புதுசாக எதுவும் வந்துட்டு அவங்கள நீங்கள் வந்துட்டு புது ஆள் அப்படிலாம் நினைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஆஸ் யூஷுவல் நீங்கள் அங்கே எப்படி ஃபன்னாக இருக்கீங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். ஸோ எங்கள் கூடயும் மிங்கிள் ஆகுங்க ஜாலியாக. பெஸ்ட் விஷஸ் போத் ஆஃப் யூ. ஆக்சுவலாக நான் வந்து தருணோட பெங்களூர் படிஸ் தான். சின்ன வயசுலேருந்து 2 பேருமே நிறையா சண்டை போட்டிருக்கோம். ஈவன் அவன் சிங்கிள் சைல்டாக இருக்கிறனால ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் கசின்ஸோட. இல்லை இவங்க இப்படி நினைப்பாங்க, அவங்க அப்படி நினைப்பாங்க, அத்தை இப்படி பேசுவாங்க, அதனால் அவங்களுக்கோசரம் இந்த மாதிரி நடந்துக்கிடும் அப்படின்ட்டு ஃபேமிலிக்குள்ளார அவன் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி கொண்டு போவான். இனிமேட்டு அவன் அப்படி தான் இருப்பான். 2 சைடுமே, அவங்க இன்லா சைடும் சரி, அவங்க பேரண்ட்ஸ் சைடும் சரி. பையன் வந்து ஃபோன் எடுத்தால் பேசவே மாட்டான். அவங்க அம்மா கிட்டே 2 செகண்டுக்கு மேலே பேச மாட்டான். அவங்க அம்மாவும் 2 செகண்டுக்கு மேலே பேச மாட்டாங்க. இப்போ என்னடான்னா நைட்டு வீடியோ கால் எடுத்தான் அப்படின்னா கட் பண்ணாமல் 3 மாதமாக பேசிக்கிட்டு இருக்கிறான். இன்னும் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. சரி, அது லைஃப் லாங் கண்டினியூ ஆக பெஸ்ட் விஷஸ் தருண். நான் தருண் அண்ணாவோட லிட்டில் சிஸ்டர். இங்கே நான் இவங்களுக்கு ஸ்ட்ரேஞ்சராக தான் வந்தேன் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஆனால் இப்போ வந்துட்டு தருண் அண்ணானா ஒரு அண்ணா ஃபீலிங் கொடுக்குறாங்க. எப்பயுமே வந்துட்டு கேரிங்காக பேசுகிறது, கலாய்க்கிறது. எனக்கு ஒரு அண்ணா இல்லை, அண்ணா இருந்திருந்தா இப்படிலாம் இருப்பாங்க அப்படின்ட்டு அண்ணா பார்த்தப்புறம் தான் அதை ஃபீல் பண்ணுறேன். ஸோ மோனிஷா, நான் ஃபஸ்ட்டு மருமக, நீ செகண்ட் மருமகளாக வந்திருக்கு. பெஸ்ட் விஷஸ் டு போத் ஆஃப் யூ.
தருணோட லாஸ்ட்டு மச்சான் நான் மச்சான். ஸோ நான் மச்சான்லேயே போயிடுவோம். ஸோ எப்படி சொல்கிறது, சின்ன வயசுலலாம் அவ்வளோ பெரிய பாண்ட்லாம் இல்லை. லைக் நாங்கள் வருவோம் இப்படி இருப்போம். லைக் என்கேஜ்மெண்ட்க்கு அப்புறம் லைக் நாங்கள் வந்து ஒரு பிரதர்ஸாலாம் கிடையாது, ஒரு ஃப்ரெண்ட்ஸாக நைட்டில் நிறையா கதை ஷேர் பண்ணியிருக்கோம் நாங்கள் என்கேஜ்மெண்ட்டில். ஸோ நிறையா பேசியிருக்கோம். ஸோ அதெல்லாம் நிறையா சொல்ல முடியாது. ஸோ அண்ட் ஹாப்பி ஃபார் போத். லைக் அவனோட இதில் அடுத்த கேரியர் போகிறான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு வீடு வாங்கினான், அதே வந்து பயங்கர அச்சீவ்மெண்ட். ஸோ இப்போ செகண்ட் வந்து மேரேஜ். ஸோ சீக்கிரம் அடுத்த தருணை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். குட்டி தருணை பார்ப்போம். தருணோட மச்சானா அவன் வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கும் அவனுக்கும் சண்டை நிறையா வரும். ஆனால் இருந்தாலும் ரொம்ப நல்ல பையன். சண்டைங்க அதெல்லாம். அதே மாதிரி அவனோட லைஃப்பை வந்து அவன் பர்ஃபெக்டாக லீட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவன் எதுலேயுமே அவன் விட்டு கொடுத்து போவான். யார்ட்டி சண்டைக்குன்னு போய் நிற்க மாட்டான், விட்டு கொடுத்து போவான். ஸோ உன் லைஃபு கொஞ்சம் சூப்பராக இருக்குமா, அவனை கையிலே வச்சுக்கோ. ரொம்ப நல்ல பையன், நல்லா பார்த்துக்கோ அவனை நீ. அவ்வளோதான். காலி கட்டும்போது கை நடுங்காது, இப்படியே நடக்குது. நான் தருணுக்கு மாமா. ஸோ பெஸ்ட் விஷஸ் டு போத் தருண் அண்ட் மோனிஷா. கங்க்ராட்ஸ் ஃபார் செகண்ட் இன்னிங்ஸ். செகண்ட் இன்னிங். ஓ, அந்த பேச்சுலரா? ஓகே. அடுத்து வேறு ஏதாவது சொல்லணுமா? ஏதாவது? ஹாப்பி மேரிட் லைஃப் தருண் மோனிஷா. ஓகே, ஹாப்பி மேரிட் லைஃப் தருண் அண்ட் மோனிஷா. ஓகே. தருணா கம்பேர் பண்ணலாம். எனக்கு படம் நேம்லாம் தெரியல. அந்த மாலான்னு ஒரு சீரீஸ் ஒரு ஞாபகம் இருக்கா? அது வச்சுக்குவாங்க. அது பர்ஃபெக்டாக சிங்க் ஆகும் தருணுக்கு. ஃபார் யூர் இன்ஃபர்மேஷன் தருண். வேற ஏதாவது? அடுத்து ஒரு தடவை சொல்லுங்க. ஓகே கண்மணி. தருண் வந்து எப்படியும் கண்டிப்பாக அவங்க 2 பேர் பார்த்தா சில்லுன்னு ஒரு காதலில் வர மாதிரி 2 பேர் இருப்பாங்க. ஸோ அவனுக்கு கட்டாயிட்டு பிரேக் அவனுக்கு கல்யாணத்துக்கு என்ன பேர சொல்றேன்? ஐஷுவா இல்லை அடுத்ததா? அவங்க அப்பா அம்மா தான், அது அடுத்துதான். நீங்க சொல்லு. ஏதோ தருணை பார்த்து என்ன பண்ண ஞாபகம் வருது? அவங்க 2 பேர் ஜோடி பார்த்து என்ன படம் ஞாபகம்? இல்ல யோசிக்கிறேன். சரி, டைம் எடுக்கும். அடுத்த மாதிரி தான் வரும். என்ன பேசுறதுன்னு ஃபிளாஷ் ஆகுது. தெரியல, டக்குனு வர மாட்டேங்குது. அவரை பார்த்து பாகுபலி வச்சுக்கோ. ஏய் என்ன அக்கா தங்கச்சி ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லு. பையா படத்துல கார்த்தி மாதிரி டிராவல். இல்ல பெங்களூர், அவங்க பெங்களூருக்கு ரிட்டர்ன் போறப்போ ஒன்னா போறதுனால பையா படம் கார்த்தின்னு சொல்லலாம். அக்கா நீங்க தான். விட்டுருங்கடா, வேண்டாம். சரி, ஏதோ ஒரு படம் சொல்லுங்க. ஏதோ ஒரு பக்கம் லவ் சொல்லுங்க. சரி, அவங்க டைரக்டாவே சொல்லிடுறாங்களாம். படத்தோட சீன் அவனை லைவா பார்க்கும்போதே அவங்க யோசிச்சு சொல்லிடுறாங்க. ஸோ அதனால இதோட கட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் பிரதர். இன்னும் பொண்ணை வந்து கட்டி கொடுத்ததா நான் இது வரைக்கும் நினைக்கல. அவள் வந்து ப்ராஜெக்ட் இப்போ ஒவ்வொரு ஸ்டேஜாக மேலே போயிட்டுருக்கா. இது ஒரு ஸ்டேஜ் ப்ரொமோஷனாக தான் நான் நினைக்கிறேன். அவள் என்னை விட்டு போகிற மாதிரிலாம் நான் இது வரைக்கும் ஃபீலிங் பண்ணல. அந்த மாதிரி கட்டி கொடுக்க நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் வேறு அதெல்லாம் எனக்கு நினைக்கல. ப்ரொமோஷன் அவள் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருக்கா. அது என்னோடய ஒப்புதல், என்னோடய ஆசீர்வாதத்தோடு போயிருக்கா. அதனால் மாப்பிள்ளை வந்து அவரை கண்காணாமல் பார்த்துக்குவாருன்னு நம்பிக்கை தான் இது பண்ணியிருக்கேன். என்னோடய ரோலை மாப்பிள்ளைக்கு ஒப்படைச்சிருக்கேன். பொண்ணு என்ன சொல்கிறோம்னா, அவள் ஆசைப்பட்டது எல்லாமே கிடச்சிருக்குது. அவள் சின்ன வயசுல இருந்து இதுவும் அவள் ஆசைப்பட்ட மாதிரியே அவள் லைஃப் நல்லபடியாக ஹாப்பியாக அமையணும். அவள் ஒரே காரணம் அவள் வேலைக்கு போகணும், நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கணும், லிபரலாக இருக்கணும். சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்டு அது கிடைக்கல. அதனால் இப்போ கிடைக்கணுன்ற எண்ணத்தில் அவளுக்காகவே இது தேடி பிடிச்சி கொடுக்குறேன். எங்கள் வீட்டில் செல்லமாக இருந்த மாதிரியே மாப்பிள்ளைக்கிட்டே அதே மாதிரி செல்லமாக இருந்து மேட் ஃபார் ஈச் இருந்து 2 பேருமே நல்லா லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கணும்னு விரும்புகிறேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் 2 பேருமே விட்டு கொடுத்துட்டு போகணும். நீ பெருசாக நான் பெருசான்னு ஸ்டார்டிங்கில் இருந்து இந்த ஈகோ இல்லாமல் இருந்தால் அது லைஃப் சூப்பராக போகும். சின்ன சின்ன சண்டை வரும், அது வந்தால் லவ் இன்னும் கூட தான் செய்யும், குறையாது.
அப்போதைக்கப்போ அண்ணனி நான் சொன்னேன், அண்ணனி ஓகே அப்படின்னு ஃபர்கிவ் பண்ணிவிட்டு டேக் இட் ஈஸின்னு அடுத்த நாள் நீ பேசு நான் பேசுலாம் இல்லாமல் யாரோ ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தா லைஃப் செம்மையாக சூப்பராக போகும். அவள் என்ன நினைக்கிறதெல்லாம் மென்மேலும் உயரணும், மாப்பிள்ளையும் கூட இருந்தால் அவரும் நல்லபடியாக உயரணும். அதுக்கப்புறம் அவங்க லைஃப் நல்லபடியாக லீட் பண்ணி கிட்ஸுங்களெல்லாம் பார்த்து அந்த லைஃப் அப்படியே எங்கள் ஃபேமிலியோட ஜெல் ஆகி நல்லா இருக்கணும். அவர் சிங்கிள் சைல்டாக இருந்தவர் அந்த இதே இல்லாமல் இனிமேல் எங்களுக்கு இன்னொரு பொண்ணு பையெல்லாம் இருக்கிறாங்க, எங்கள் வீட்டு பையன் மாதிரி நாங்கள் பார்த்துக்குவோம். அந்த எண்ணமே அவருக்கு வராத மாதிரி நாங்கள் பார்த்துக்குவோம். பி ஹாப்பி ஃபார் எவர் மோனிஷா and தருண். டாக்டர் அவங்ககிட்ட கேட்குறப்போ வீட்டில் செலவு ஆரம்பிச்சிருக்கோம் மோனிஷா என்னதான் நாங்கள் இருந்தாலும் அவங்களுக்கு இருக்கிற ஃபஸ்ட் இது வேறு இருக்குங்க. ஸோ அவங்கள எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? ரொம்ப 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 மிஸ் பண்ணுவோம். என் சின்ன பொண்ணு அடிக்கடி கேட்பா யாரை பிடிக்குன்னு சொல்லு, யாரை பிடிக்கும் சொல்லு, பிடிக்குன்னு சொல்லு. என் லைஃப்பில் என்றைக்குமே அந்த வார்த்தை நான் விட மாட்டேன், இவங்கள தான் பிடிக்கும், ஒரு படி மேலே இவங்க தான் பிடிக்கும்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்கிறேன். 3 பேருமே ஒன்று தான் சொல்லியிருக்கிறேன். பட் என் மனசுக்குள்ளே ஒன்று இருக்கும், அது என்னோட போகும். அது யாருக்கும் என் லைஃப் நின்று இருக்கிறது யாருக்குமே தெரியாது, அவ்வளோதான். அது இந்த இதில் என் சின்ன பொண்ணுக்குமே தெரியும். ரொம்ப நாளாக அந்த ஆசை சொல்லிட்டு எத்தனை தாட்டி கேட்டுருக்குறா. அப்பப்போ கேட்குறப்ப உன்னை அவளன்னு மாற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன் தவிர்த்து அது என் மனசுக்கு மட்டும்தான் அது தெரியும். அது என்னோடய போட்டு அது என் வீட்டுக்காரர் கூட தெரியாது. இன்னி வரைக்கும் 26 இயர்ஸ் ஆச்சு. அது அப்படியே இருக்கும், என்னோடய இருக்கும். அவளுக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு என்றைக்குமே அவள் நடந்துக்கிட்டது இல்லை. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட அவள் கொஞ்சம் டேலண்டட் தான். எனக்கே பலவித குழப்பத்தில் இருப்பேன். அவட்ட பேசினா அவள் எனக்கு இந்த வழியாக அந்த வழியாக நானே சொல்லிடுவேன். அதில் ஒரு வழியை அவளே செலக்ட் பண்ணி கொடுத்துருவாள். இந்த வழியில் போ, இது ரெண்டுமே அவளே சொல்லுவாள். இதில் பாரகம் வரும், இதில் நல்லது வரும், எல்லாமே பேசி எதனால் சொல்லுவான். பிந்தி கூட அன்றைக்கி சொன்னேன், எதனாலும் பொண்ணுக்கிட்ட தான் கேட்பேன். அவள் கரெக்டாக ரூட்டை சொல்லிடுவாள். என்கிட்ட கூட இதை ஃபஸ்ட்டு ஷேர் பண்ண மாட்டாங்க, அது அவளுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு அவட்ட, செகண்ட் சின்ன பொண்ணுகிட்ட எல்லாமே முக்கால்வாசி அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு என் காதுக்கு வந்து தவிர்த்து ஃபஸ்ட்டு எதுவுமே டேரெக்டாக என் காதுக்கு அவ்வளோக்கா வராது. பட் ரொம்ப ஏதோ எமோஷனல் சீரியஸ் இருந்தால் மட்டும்தான், ஏதாவது பிள்ளைங்க சண்டை அதுனா மட்டும்தான் இப்போ இப்படி பண்ணுறாப்பாரு அப்படி பண்ணுறாப்பாருன்னு என்கிட்ட அது பிரச்சனைக்கு வரும். அதனால் 2 டாக்லெஸ் ஒர்க் மோர். அவள் கேரக்டர் பிடிக்கலன்னா அப்படியே இக்னோர் பண்ணிடுவோம். அந்தளவுக்கு யாரையும் இரிட்டேட் பண்ணுறது, ஹர்ட் பண்ணுறது அந்த மாதிரி இருக்க மாட்டான். அந்த ஸ்டேஜில் பிடிக்கலையா சைலண்ட்டாக அப்படியே ஒதுங்கிடுவான். அவள் கேரக்டர் அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரி பார்த்தோன்னே மனசில் ஃபிக்ஸ் பண்ணேன் நான். அவர் முழுக்க எனக்கு மாப்பிள்ளையாக வரணும்னு ஃபிக்ஸ் பண்ணது 99.99% நான் தான் காரணம். அதுக்கு அது ஒரு பாசிட்டிவ் வைப் எனக்கு தோணும் எப்பவுமே. அது ஓகே, நம்ம செலக்ட் பண்ணது ஒன்றும் வீண் போகாது அப்படின்ட்டு ஒரு தோணும் எனக்கு. அதனால் அதை எப்படியோ மூவ் பண்ணி அவர்கிட்ட அதை நிறைவேற்றி வச்சுக்கிட்டேன் நான். அதே உண்மை அதுதான். மாப்பிள்ளைக்கு ஈஸியாலாம் இவங்களுக்கு கிடச்சிடல. நான் எதாவது சொன்ன ப்ராஜெக்ட் இது பொண்ணு இந்த மாப்பிள்ளையினால என்னென்ன பெனிஃபிட் மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு இருக்குது, அவள் ஃப்யூச்சருக்கு என்ன இருக்குது, எல்லாம் அவளை மோல்டு பண்ணி தான் சின்ன எங்கள் சௌந்தர்யா சின்ன பொண்ணு இவ கம்பல்சரி கல்யாணம் இப்போ பண்ண மாட்டேன், 27 தான் பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப அடம்டாக இருந்தா. இவளை கரைச்சதே என் சின்ன பொண்ணும் ரொம்ப அவளுக்கு பேசி தான் பதிலே சொன்னான். அது வரைக்கும் எடுத்தோன்னே பார்த்துட்டு வேணான்னு அவள் பாட்டுக்கு ஒரே வாரத்தில் முடிச்சுட்டு போயிட்டான், டியூட்டிக்கு போயிட்டான். அவளுக்கு இப்போதைக்கு எனக்கு மேரேஜ் வேணாம், மாப்பிள்ளை பார்த்துட்டு இப்போதைக்கு எனக்கு மேரேஜ் வேணாம், 3 இயர்ஸ் கழிச்சு நான் பேசிக்கிறேன் அப்படின்னா. அதுக்கப்புறம் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி அப்புறம் தான் ஓகே பண்ணது. அவங்களும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, நாங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனால் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி இப்போ பண்ணிக்கலாம், ஃபேமிலி சூழ்நிலை எல்லாமே பண்ணுக்கு என்ன உனக்கு நல்லா இருக்கும் ஃபியூச்சரு
அப்படின்னு சொல்லி ரொம்ப இருக்கணும். அவள் ஸ்கோப்பு வந்து இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டா. இதே ஒரு பெரிய ப்ரொமோஷன் கல்யாணம் பண்ணால் பெரிய ஸ்டேஜ். நீங்கள் சிஏன்றது பெரிய சாதனை சாதிச்சிட்டேன், இன்னும் அடுத்த சாதனைலாம் இதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படியே மேலே போயிட்டேரு அப்படின்னு ரொம்ப இது வந்துட்டா. மாப்பிள்ளை வந்து எனக்கு வந்து உண்மையில வந்து தங்கமான மாப்பிள்ளை, எனக்கு பையன் மாதிரி தான். என் பிள்ளைக்கு ஈக்குவலாக மாப்பிள்ளையும் நான் பார்ப்பேன். அவள் கேரக்டர் எப்பவுமே இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டே இருப்பா அடிக்கடி ஜாஸ்தி. இப்போ ஏன்னா நாங்களாம் 90s இருந்ததுனால மோஸ்ட்லி அவளை டிபெண்ட் பண்ணியே இருந்துன்னு அது பார்த்து வளர்ந்துட்டா அவள். ஸோ அதனால் இது எப்பயுமே நம்ம சொந்த காலில் நிற்கணும், இன்னொருத்தர் தயவு எதிர்ப்புமே பார்க்கக்கூடாது. எல்லாருமே அவர் ஃப்ரீடம் இவ்வளோ கொடுத்தாரு பிள்ளைங்களுக்கு. எல்லாமே சரி இது பண்ணுன்ட்டு பேங்க் இதாக இருந்தது எல்லாமே ஓகே. தெரியாத விஷயம் பிள்ளைங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு அந்த அளவுக்கு பிள்ளைங்களுக்கு ஃப்ரீடம் ஓவராக கொடுத்தாரு. பட் பிள்ளைங்களும் தப்பான வழியில் அதை யூஸ் பண்ணிக்காமல் சூப்பராக இது கொண்டு வந்து பண்ணிட்டாங்க. உலகமே சொல்கிற மாதிரி ஃபேமிலி தான். எனக்கு ஃபேமிலி தான் ஃபஸ்ட்டு. 2 பேரும் சேர்ந்து தருண் மோனிஷாக்கு ஒரு விஷ். ஐ லவ் யூ ஸோ மச் மோனிஷா அண்ட் தருண். இதுக்கு மேலே ஸ்பீச்லெஸ் இல்லை. எங்கள் பொண்ணு நீங்கள் வந்து ரொம்ப லக்கி. நீங்கள் எங்கள் பொண்ணு கிடைச்சது, நீங்கள் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப லக்கி. வாழ்த்துக்கள். நல்ல சுட்டியான பையன்தான் தருண், நல்ல அறிவான பையன். அவன் நினைக்கிறானா இல்லையோ எல்லாமே அவனுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் அவனுக்கு கிடைச்சிருச்சு. அது ரொம்ப சந்தோஷம். இனிமேலும் நல்லா சந்தோஷமாக வாழ்க்கை நடத்தணும், அதுதான் எங்களோட பிளெஸிங்ஸ் எப்பயுமே அவன்கிட்ட இருக்கும். மோனிஷா வந்துட்டு ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் வந்துட்டு எங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் அவளை பார்த்தப்ப அவள் வந்துட்டு எங்கள் மருமகளாக வருவாளா அப்படின்லாம் நினச்சோம். பட் ஆனால் என்னோட சன் வந்துட்டு நல்லா விதமாக அவளை அப்ரோச் பண்ணி அவளை வந்துட்டு எங்கள் மருமகளாக வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காரு. நல்ல டைப் தான் அவள், நல்ல புத்திசாலியான பொண்ணு. யாரோட ஃபேமிலி? நல்லா பழகுறாங்க, எல்லாரும் நல்லா பழகுறாங்க. ரெண்டு பேருமே கியூட்டா இருக்கு. கப்பிள்ஸ் வந்து நல்லா பார்க்க வந்து இந்த 6 மாச டிராவல்ல வந்துட்டு அவங்களுக்குள்ள நல்லா ஒரு பாண்டிங் இருக்கு. ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்க, எதுக்கு கோவப்படுறோங்கிறதே தெரிஞ்சுக்கிறாங்க, விட்டு கொடுத்துக்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷமாவும் ஒரு ஆனந்த கண்ணீர் வர மாதிரி இருந்தது. ஏதோ சாதிச்சோம் அப்படின்னு. லைஃப்ல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு நம்ம பையன், நம்ம வளர்த்த பையன் நம்ம மேரேஜ் பண்ணி கொடுக்குறோம், நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறோம், ஒரு சந்தோஷம் தான். சரி, இப்போ இதுதான் வந்து தருண் மோனிஷா அவங்க வந்து இதை பார்க்குறாங்க, வீடியோ பண்ணுறாங்கன்னா அவங்கக்கிட்ட பர்சனலாக லைஃபுக்கு ஒரு விஷயமோ இல்லை அவங்க பற்றி அவங்கக்கிட்ட ஏதாச்சும் ஒன்று சொல்லணும் அப்படின்னாலும் சொல்லிட்டு அண்ட் தென் உங்களோட விஷயத்தை வாழ்க்கை பார்த்தே சொல்லிடுங்க. வாழ்க்கைனாக்கா எல்லாமே இருக்கும். 2 பேரும் கருத்து ஒற்றுமையாக ஒருத்தர் பேசினாலும் ஒருத்தர் அமைதியாக இருந்து வாழ்க்கையை வந்து லைஃப்பை வந்து லவ்லியாக கொண்டு போகணும். அவ்வளோதான். சண்டை போட்டால் 2 பேரும் சேர்ந்து சண்டை போடக்கூடாது. ஒருத்தர் விட்டு கொடுத்தா அமைதியாக இருக்கணும். அப்போ தான் லைஃப் ஸ்மூத்தாக போகும். எதுக்கோசரம் அந்த பிரச்சனை வருதுங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுட்டு அதை சால்வ் பண்ணணும். அப்போ தான் நல்லா லைஃப் ஸ்மூத்தாகவே இருக்கும். எப்பயுமே எங்களோட ஆசீர்வாதம் எப்பயுமே உங்களுக்கு இருக்குது. லைஃப் லாங் நல்லா இருக்கணும். ஹாப்பி மேரிட் லைஃப் டு போத் தருண் அண்ட் மோனிஷா. நான் வந்து மோனிஷாவோட அத்தை. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆக்சுவலாக இன்றைக்கி எங்கள் லைஃப்லேயும் ஒரு பெரிய சந்தோஷமான நாள், முக்கியமான நாள் தான். எங்கள் 5 பிள்ளைங்களையுமே நாங்கள் வந்து வேறு வேறையாக பார்த்துருந்தோம். எனக்கு 2 பொண்ணுங்க, அன்னைக்கு வந்து 3 பொண்ணு, 2 பொண்ணு 1 பையன். 5 பேரையுமே எப்பயுமே வந்து ஒன்றா தான் நாங்கள் நினைப்போம். இவனுக்கு அவன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த டிஃப்ரென்ஷியேட்டும் பார்த்ததில்ல. எங்களோட ரொம்ப நாள் ஆசை, ஒரே ஆசை என்ன சொல்லப்போனால் லைஃப் லாங் வந்து இந்த 5 பேரும் வந்து அதே பாண்டோட ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக அதே ரிலேஷன்ஷிப்போட இருக்கணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து தருண் வந்தப்போ வந்து
அதை வந்து கண்டிப்பாக காப்பாற்றுவார். அது வந்து ரொம்ப நான் ஃபஸ்ட்டு நாங்கள் பேசினப்பே வந்து கண்டிப்பாக ஸ்ரீ இதே மாதிரி நாங்கள் எப்பயுமே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அது எனக்கு ரொம்ப ஹார்ட் டச்ஃபுல்லாக இருந்தது. ஆக்சுவலி என்ன ரொம்ப பேசுறதுன்னே எனக்கு தெரியல. நிறைய பேசணும், நான் அவளை பற்றி பேசணும் அப்படின்னா வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு அவனால அடுத்தடுத்து வந்த பிள்ளைங்க எல்லாருமே வந்து அவளை ஒரு ரோல் மாடலாகவே வச்சுக்கிட்டாங்க. சில விஷயங்களில் அவள் வந்து எல்லாத்துலேயுமே வந்து ஒரு புது ஸ்டெப் வந்து அவள் எடுத்து வச்சதை பார்த்து மற்ற பிள்ளைங்களும் வந்து அவளை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. எங்கள் வீட்டில் வந்து ஒரு எல்லா புது முயற்சியும் ஃபஸ்ட்டு அவள் ஆரம்பித்த மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. அவள் பண்ணனப்போ வந்து அடுத்தடுத்து ஆட்டோமேட்டிக்காக பிள்ளைங்க அவளை பார்த்தே வந்து சரி ஐஸ் இந்த மாதிரி பண்ணுறா, நம்மளும் பண்ணலாம், நம்ம இது நமக்குன்னு ஒரு ஆம்பிஷன் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சது அதுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு ஆக்சுவலாக இந்த ஜேர்னி. அவங்களுக்கு அவள் சிஏ பண்ணணும்னு ஃபஸ்ட்டு சொன்னப்போ வந்து நான் ரொம்ப வந்து சந்தோஷப்பட்டேன். அதே டைம் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடணும், முதல்ல உன்னோட ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி நான் அவன்கிட்ட அது வந்து ப்ரிஃபர் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா நீ படிக்கிறது இது பண்ணுறது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ஆனால் உன்னோட ஹெல்த்தையும் நீ கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் யூஷுவல் அவளுக்கு கோவம் வரும். ரொம்ப இதை மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் இப்பயும் அவள் மனசில் திட்டுவா. ஆனாலும் பரவாயில்ல கண்ணு, வழக்கம் போல் நான் சொல்கிறேன், எப்பயும் போல நல்லா சாப்பிடணும், தயவுசெய்து இனிமேல் எந்த ஃபுட்டையும் ஸ்கிப் பண்ணாத, நட்ஸ் எடுத்துக்கோ, ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோ, ஹெல்த்தி ஃபுட்ஸை தயவுசெய்து எடுத்துக்கோ, அதே மாதிரி பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணாமல் எல்லா ஃபுட்டையும் தயவுசெய்து எடுத்துக்கிட்டு உடம்புக்கும் உன்னுடைய கெரியருக்கும் உன்னுடைய லைஃப் மற்றவங்களுக்கும் எவ்வளோ டைம் நீ ஸ்பெண்ட் பண்ணுறியோ அந்தளவு வந்து உன் ஹெல்த்தையும் நீ பார்த்துக்கணுங்கிறது மட்டும்தான் என்னுடைய ஆசை, என்னோடய விஷயம் எல்லாமே கண்ணவனுக்கு. தருண் வந்து அதை வந்து இனிமேல் பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். அவர் பார்த்து அவளோட லைஃப் ஸ்டைலை வந்து இன்னும் வேறு மாதிரி அவளுக்கு பிடிச்ச மாதிரி அமைச்சு கொடுத்துருவாருன்னு சொல்லிட்டு இந்த 6 monthஸில் வந்து தருண் வந்து அது எல்லாமே பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து எங்களுக்கு வந்து ஃபுல் கான்ஃபிடென்ஸ் கொடுத்துட்டாரு. நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது வந்து அவரோட ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து எங்களுக்கு தெரிஞ்சது மூலியமாக எங்களுக்கு வந்து ஓகே இவர் வந்து கரெக்டான பேர் தான் தருண் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு ஆகிடுச்சு. அதனால் எந்த டவுட்ஸும் வரல. எங்கேயுமே வந்து ஒரு எப்படி இது எந்த மாதிரி போகும் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு வேறு ஒப்பீனியன்ஸே தோணலைன்னு வச்சுக்கலாம் இன்னும் சொல்லப்போனால். அதனால் கண்டிப்பாக மேட் ஃபார் ஈச் அதர் இவங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்லேயே தோணுச்சே ஒழிய வேறு எந்த நெகட்டிவ் தாட்ஸோ இல்லை வேறு விதமாக யோசிக்க கூட எங்களுக்கு தோணலை. அதனால சரி அவர் பார்த்துக்குவார் அப்படின்ட்டு. அட் த சேம் டைம் அவர் ஒன்லி சைல்டு அப்படிங்கிறதுனால சித்ராக்காவும் அண்ணாவும் வந்து கண்டிப்பாக அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க, அவங்களும் வந்து அந்தளவு கேர் எடுத்துக்குவாங்க எங்கள் பொண்ணை அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவர் பேசுவார். நான் ஐஸோட மாமா பேசுகிறேன், மோனிஷா. ஆக்சுவலாக இது வந்து கல்யாணம் இது பண்ணுறப்ப தருணோட அவங்க அப்பா வந்து ஃபஸ்ட்டு எனக்கு ஃபோன் பண்ணார், இந்த எங்கள் மாமாவோட நம்பரை கேட்டு. அப்புறம் அவருக்கு பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு 10 நாள் வெயிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எதுவும் பேச்சுவார்த்தை எதுவும் பண்ணிச்சு. எனக்கு வந்து இவங்க எல்லாத்துக்குமே வந்து அவங்க ஃபேமிலி இப்போ தான் தெரியும். ஆக்சுவலி எனக்கு 20 வருஷத்துக்கு முன்னே அவங்க ஃபேமிலி தெரியும். எனக்கு ஆரம்பத்துலேருந்து பிஸ்னஸ் பழக்கம் இருக்குது, அமைதியான ஃபேமிலி, எந்த இது அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு இருப்பாங்க. இப்போ நான் வந்து எங்கள்கிட்ட கூட சொல்லிட்டு இருப்பேன், ஐஸு கல்யாணம் பண்ணி போகிற அன்றைக்கி நான் இங்கே இருக்க மாட்டேன், வெளியே போயிடுவாங்க, போகிற அன்றைக்கி போனால் எங்களுக்கு தாங்க முடியாது அப்படின்ட்டு. ஆனால் இப்போ எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. நான் சின்னது இந்த ஃபேமிலி பார்த்துட்ருக்கிறேன். இந்த ஃபேமிலி எப்படி எனக்கு நல்லா தெரியும். புது ஃபேமிலியாக பொண்ணு போனால் தான் ஒரு மாதிரி ஒரு டென்ஷன் ஒரு மாதிரி இது இருக்கும். இப்போ எங்கள் வீட்டுக்கு போகிற மாதிரி தான் ஃப்ரீயாக இருக்குது. இப்போ எங்கள் வந்து எந்த ஒரு அழுத்தமும் ஒன்றுமே இல்லை. ஆரம்பத்தில் இந்த ஃபேமிலி பற்றி நல்லா தெரியும், ரொம்ப அமைதி, அவங்க வீட்டு வேலை இருப்பான். எங்கள் வீட்டுக்கு போகிற மாதிரி தான் இதுவும் இருக்குது. அதனால் எந்த இதுவும் இல்லை. மெயின் அவள் ஆரம்பத்தில் சொன்னால் இது செட் ஆகும், இப்போ என்ன பண்ணிட்டுருக்கிறான்னு எங்கள் வீட்டில் பேசிகிட்டு இருப்பேன். அமைதியாக இருக்கிறனால இது நம்ம தெரிய இடத்துல போட்டு நம்ம தெரிஞ்ச இடம். நம்ம நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ட ஃபேமிலி இது, இவங்க குடும்பம். பையனை சின்ன வயசுல எனக்கு தெரியும் தருணுங்கிறவர். அப்புறம் 10 நாள் கழிச்சு ஓகே செட் ஆகும், ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு சந்தோஷம் நான் தான். அதுக்கப்புறம் கேப் விட்டாங்கம்மா, எதுவுமே அங்கேயும் பேச்சுவார்த்தை அங்கேயும் பேச்சுவார்த்தை, என்ன ஆகுமோ ஏதாகுமோ. நான் போனது என்னோடய தங்கச்சி பொண்ணு அன்றைக்கி சொன்னதான் மூத்த பொண்ணு ஃபஸ்ட்டு தான். அப்படி ஒரு ஃபீலிங் எனக்கு. இது என்ன ஆச்சு ஆச்சுன்ட்டு நான் டக்குன்னு போய் எனக்கு கேட்கவும் முடியாது. அந்த இடத்துல அவங்க மேரேஜ் வந்து என்ன நம்ம அழுத்தம் கொடுக்குற மாதிரி அவங்க போக்கிலே போட்டோம். ஃபஸ்ட்டு அவங்களே எல்லாம் சாட்டிஃபைடாக இருந்தால் வரட்டும்
அப்புறம் தான் எல்லாம் பேசி ரொம்ப அவங்க எல்லாம் ஃபஸ்ட்டு சந்தோஷப்பட்டு நான் தான். ஏன்னா அவங்க மற்றவங்க எல்லாமே அவங்களுக்கு இது புது ஃபேமிலி. நான் 20 வருஷமாக எனக்கு தெரியும் எல்லாமே பழக்கம் அவங்க. ஆனால் அது எனக்கு சேர்த்து இருக்குது அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த மொமெண்ட் எல்லாத்தையும் தாண்டி என்கேஜ்மெண்ட், ஹல்தி எல்லாமே முடிஞ்சு வெட்டிங்னு ஒரு விஷயம் வந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 5-6 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த தாலி கட்ட மொமெண்ட் எல்லாரும் சுற்றி வந்து நிறைய மொமெண்ட்ஸ் நாங்கள் பார்த்தோம் எங்கள் கண்ணால். ஸோ எங்களுக்கு நாங்கள் நிறையா வெட்டிங், பட் உங்களுக்கு உங்கள் பொண்ணு நீங்கள் தூக்கி வளர்த்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறப்ப உங்கள் 2 பேருக்கு அந்த ஃபீல் எப்படி இருக்குது? அதாவது எனக்கு 2 பொண்ணுங்க. இது ஃபஸ்ட்டு பெரிய பொண்ணு கல்யாணம், எங்கள் வீட்டில் ஒரு இன்னொரு பொண்ணு எப்படி கல்யாணம் எப்படி இருக்கு அந்த மாதிரி. தங்கச்சி பொண்ணுங்கிறது இல்லை, என் பெரிய பொண்ணு கல்யாணம் ஆச்சு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஒரு மாதிரி சொல்ல முடியாத ஒரு ஃபீலிங் அப்படி இருந்துச்சு. ஒரு சந்தோஷம் சொல்ல முடியல. எனக்கு வந்து ஆஸ் யூஷுவல் நான் வந்து அப்போ வந்து ப்ரே தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அவ்வளோ லைஃப் லாங் அவள் நல்லா இருக்கணும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், அவளோட லைஃப் வந்து ஃபுல் ஆஃப் ஜாய் அண்ட் இதாக தான் இருக்கணும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வந்து அவள் சிஏ பண்ணுறதுக்கோசரம் அந்த 5 இயர்ஸ் வந்து ஃபஸ்ட்லேயும் நான் தருண்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கண்ணு, திருப்பி நான் சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்க கூடாது. நான் வந்து சொன்னமே வந்து ரொம்ப வந்து அவளையே வருத்திக்கிட்டு ரொம்ப அவளோட உழைப்பு எந்த கனவுகளுமே இல்லாமல் அந்த வயசுக்கு உண்டான எந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டும் இல்லாமல் இப்போ ஆக்சுவலாக இந்த 6 மாதம் நான் பார்க்குற ஐஸ் வந்து நான் பிறந்ததுலேருந்து பார்த்த ஐஸும் நடுவில் அந்த சிஏ பண்ண 5 இயர்ஸ் ஐஸும் அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பொண்ணை வந்து நான் பார்த்தேன். அந்த மொமெண்ட் தான் வந்து நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஓகே, தருண் இஸ் த பெஸ்ட் பேர் டு ஐஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அந்த டைம் வந்து நான் வந்து ஒன்லி ப்ரேயர்ஸ் ரொம்ப ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணேன். அந்த எங்கேயுமே வந்து நம்ம அழுதுட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடக்கூடாது. அவன் என்னதான் இருந்தாலும் பிள்ளைங்களுக்கு வந்து அந்த ஃபீலிங் இருக்கும், நம்ம இவ்வளோ நாள் வளர்ந்த ஒரு ஃபேமிலியிலேருந்து போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் வந்து அதை வந்து ஒவ்வொரு மொமெண்ட்டும் வந்து அவளுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால எல்லாருக்குமே ஒரு மனசில் ஒரு வருத்தம் இருந்தாலும் அதுக்கு காட்டிக்காமல் அவளுக்கோசரம் எல்லாரும் ஹாப்பியாக இருக்க மாதிரி இருந்தோம். எல்லாருக்கும் மனசுக்குள்ளே அந்த சின்ன வருத்தம் ரொம்ப இருக்குது, ஒரு டென்ஷன் இருக்குது. பட் ஆனால் அதை வந்து யாரும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கல, ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால. ஐ திங்க் என்ன சொல்கிறது, ஆல் த பெஸ்ட் தங்கம் ஆஸ் யூஷுவல். எல்லாத்துக்கும் ஒரு சின்ன இது ஒரு ஃபேமிலி பாயிண்ட். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஃபேமிலி. தருண் நல்லா பார்த்துக்கார் 100%. ஏன்னா இஎஸ்கே ஃபேமிலி நல்லா பார்த்துக்கோங்க, அவ்வளோ எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவங்க பிராண்ட் இஎஸ்கேன்ட்டு அவங்க தாத்தா அந்த ஃபேமிலியை நல்லா பார்த்துக்குவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நல்லா தருண் பார்த்தாலும் கூட அவங்க ஃபேமிலி அவங்க தாத்தாவோட பிளெஸிங்ஸு, இவங்க தாத்தாவோட பிளெஸிங்ஸு, ஐஸோட தாத்தா 2 தாத்தாவோட பிளெஸிங்ஸு, எல்லாத்தோட பிளெஸிங்ஸோட அவள் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும். அவ்வளோதான். பி ஹாப்பி ஆல்வேஸ் தங்கம். எப்பயுமே நான் உனக்கு விஷஸ் போடுவேன். எப்போ எல்லா இதுக்கும் வந்து என்னோடய ப்ரேயர்ஸும் பிளெஸிங்ஸும் உனக்கு எப்பயும் இருக்கு கண்ணு அப்படின்னு போடுவேன். இப்பயும் அதே மாதிரி தான் கண்ணு, என்னோடய ப்ரேயர்ஸும் பிளெஸிங்ஸும் எப்பயும் உனக்கு இருக்கும். ஆல்வேஸ் பி ஹாப்பி தங்கம். ஐஸு அக்கா தான் வருது, பரவாயில்ல இருந்தாலும் நான் சொல்கிறேங்க என்ன மற்றவங்க மேலே நல்லா இருக்குன்னு பேசப்படலாம். ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணுங்கண்ணே, அதாங்க எனக்கு கடைசி வரைக்கும் இது ஆகுங்கண்ணே. 2 பேருக்கும் அம்மா சொன்ன மாதிரியே தான் நான் நினைக்கிற மாதிரியே தான். எந்த ஈகோவும் இருக்கக்கூடாது. எந்த ப்ராப்ளம்ஸாக இருந்தாலும் கொஞ்சம் டைம் ஸ்பேஸ் கொடுங்க. அது வந்து ப்ராப்ளம்ஸை வந்து ப்ராப்ளம்ஸே சால்வ் பண்ணிவிடும் அப்படிங்கிறது என்னோட மோட்டோ. அதே மாதிரி தான் உனக்கும் எல்லாமே வந்து அது எல்லாத்துக்கும் கொஞ்சம் டைம் கொடு. உடனே வந்து எனக்கு வந்து அடிக்கடி நீ என்கிட்ட ஒரு விஷயத்துக்கு கோச்சுக்குவ, எதுக்கும் ரியாக்ட் பண்ணாத தங்கம், மூஞ்சில் வந்து உன்னோட ரியாக்ஷன்ஸை காட்டாத அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே தான் இப்பயும் சொல்கிறேன், கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோ, எதையும் ரியாக்ஷன்ஸ் காட்டாத. பட் ஆனால் ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்ஸை மட்டும் ரொம்ப எக்ஸ்ப்ரெஸ் பண்ணு. இந்த கல்யாணத்தை வந்து உன்னோட ஒவ்வொரு மொமெண்ட்டையும் ஒவ்வொரு இதையும் வந்து நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இந்த மாதிரியான ஐஸை தான் நாங்கள் வந்து லைஃப் லாங் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோம். அது வந்து தருண் வந்து பண்ணிடுவார் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டும் இருக்குது. ஆல் த பெஸ்ட் தருண் அண்ட் மோனிஷா. ஹாய். மோனிஷா இல்லை, ஐசன் தான் கூப்பிடுவோம் வீட்டில் எல்லோரும். சின்ன வயசுலேருந்தே படிச்சுட்டு யாருக்கூடையும் அவ்வளோ ஜெல்லாக மாட்டான், நானும் அவ்வளோ ஜெல்லாக மாட்டேன் யாருக்கூடையும். அப்புறம் கொஞ்சம் மெச்சூராக அப்புறம் ரொம்ப பாண்டாச்சு. அப்புறம் நிறையா கண்டென்ட் எல்லாமே பேசி எதுனாலும் எந்த விஷயம் இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே கன்சிடர் பண்ணி அவங்களோட கன்சர்ன் எப்படி இருக்குது அப்படின்னு பண்ணி நல்லா போச்சு. அவங்க சொன்னது எல்லாமே கரெக்டாக வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் பண்ணதோட அவங்க சொன்னது இன்னுமே நல்லா வந்துச்சு. அதுக்கப்புறம் நிறையா இருக்குது சொல்லலாம், ஆனால் இப்போ ஸ்பீச்சே வர மாட்டேங்குது. திடீர்னு நீங்கள் கேமரா எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பிடிச்ச விஷயம்னா எது நினச்சாலும் அவள் அச்சீவ் பண்ணிடுவா. ஒன்ஸ் அதை பிடிச்சிருச்சு
அந்த விஷயம் அவளுக்கு பிடிச்சிருச்சுன்னா அது எப்படியும் அவளுக்கு கிடச்சிரும், அந்த மாதிரி அவள் அச்சீவ் பண்ணிடுவோம். அது ரொம்ப எனக்கு பிடிக்கும். அதே மாதிரி ரொம்ப இன்னசென்ட் மாதிரியே இருப்பான், ஆனால் இன்னசென்ட்லாம் கிடையாது. அதுவுமே எனக்கு பிடிக்கும். வெளியெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுவாள், நம்மள்ட்ட ஒரு மாதிரி பண்ணுவாள். அது எனக்கு ஒரு மாதிரி பிடிக்கும். அதான் வீட்டில் அம்மா இல்லைனாலுமே சின்னவ எதுவுமே பண்ண மாட்டா. பெரிய கதை எதுனாலும் தோசை ஊற்றி கொடுக்கறது, எதுனாலும் அம்மா கேரக்டரில் வந்து பண்ணி கொடுப்பாங்க. அதெல்லாம் மிஸ் பண்ணுவேன் ரொம்ப. நம்மளோட சேஃப்டிக்கோசம் லைக் இப்போ நான் பைக் வாங்கினதை கூட உடனே ஹெல்மெட்டு நான் கேட்கவே இல்லை. ஹெல்மெட் உடனே அமௌண்ட் அனுப்பிச்சுட்டு ஹெல்மெட் வாங்கிக்கோ, அந்த விஷயம் மாதிரி ரொம்ப கேரிங்கு எல்லாமே மிஸ் பண்ணுவேன் ரொம்ப. அக்காட்ட சொல்லணுன்னா இனி நாள் வழி சொல்லாது ஐ லவ் யூ. இப்போ இருந்தாலும் நான் உன் தம்பி எப்பயுமே இருப்பேன். நான் ஆல்வேஸ் பி வித் யூ. இனி நாள் வரையுமே அவள்கிட்ட இந்த விஷயம் சொன்னதில்லை ஐ லவ் யூன்னு. அந்த பாண்டு நமக்கு தான் தெரியும், ஆனால் அவங்களுக்கு தெரியாது. ஸோ அது இவங்களுக்கோசம் சொல்கிறேன். மாமா ஃபஸ்ட் நாள்லேருந்தே எனக்கு அவ்வளோ பாண்டு ஒன்றும் அவ்வளோ எனக்கு செட் ஆகலை. போக அப்புறம் பேசி பெங்களூர்லாம் பர்ச்சேஸ் பண்ண போனோம் ட்ரெஸ் எல்லாம். அப்போது ஒரு ஃப்ரெண்ட் பாண்டு, ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான டைப்பு, ரொம்ப இன்னசென்ட் அந்த மாதிரி சொல்லலாம். நம்ம பேசினா பேச்சு நம்ம கூட ரொம்ப அட்டாச் ஆயிடுவாங்க, அந்த மாதிரி கேரக்டர். எனக்கு போக தான் புரிய ஆரம்பிச்சிச்சு. அந்த பாண்டு இப்போ கண்டினியூ ஆகிட்டுருக்கு. அக்கா மாமா 2 பேரையும் இந்த கப்பில் பார்க்குறப்ப எனக்கு இந்த படத்தில் இருக்கிறப்போ இல்லை இந்த படமோ இப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு எனக்கு தெரி மூவி விஜய் சமந்தா அவங்க, ஏன்னா அவளும் சமந்தா ஃபேன், விஜய் ஃபேனு, அந்த ஃபீல் அப்படியே வருது 2 பேருக்குமே பார்த்தாலுமே. பார்த்து இப்போ இதுதான் வந்து உங்கள் அக்கா மாமா, அவங்களுக்கு டைரெக்டாக ஒரு விஷ் பண்ணுவோம். ஹாப்பியாக இருங்க. இன்னிலேருந்து உங்கள் டே ஸ்டார்ட். என்ஜாய் எவ்ரி மொமெண்ட். அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சாப்புல வாழுங்க. அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க எதுவுமே பண்ணாதீங்க. உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி இருங்க. ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.